ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 21 ஆகஸ்ட் 2025 இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1ல கேட்ட ஜிகே கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஆகஸ்ட் 7ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. சோ இன்னைக்கு கேட்ட கொஸ்டின்ஸை நாம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குயிக் அனாலிசிஸ் வந்து பாத்துரலாம். இன்னைக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரீசனிங்ல 30 கொஸ்டின், மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின். சோ ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 30 கொஸ்டினுமே ஈஸியா தான் இருந்திருக்கு. நீங்க நல்ல ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டினுமே இதுல வந்து போடலாம். மேக்ஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 23 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருக்காங்க. 23ல இருந்து 25 வரைக்கும். டாப்பர் வந்து 30 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 15ல இருந்து ஒரு 18 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருக்காங்க. டாப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து 28 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருக்காங்க. ஓவரால் குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வித் 100% அக்யூரசியோட குட் அட்டெம்ப்ட்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 60க்கு மேல 60. ஓகே, சோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து 60க்கு மேல 60ல இருந்து 65க்குள்ள அட்டன் பண்ணிருக்காங்க. டாப்பர் வந்து பாத்தீங்கன்னா 85 to 90 வரைக்கும் அட்டன் பண்ணிருக்காங்க. நீங்க 60க்கு மேல அட்டன் பண்ணிருந்தாலே அது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். இங்க வந்து கட் ஆஃப் வைக்கும் போது டாப்பரோட மார்க்க வந்து கட் ஆஃபா வைக்க மாட்டாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க் தான் கட் ஆஃபா இருக்கும். நீங்க ஒரு 60க்கு மேல அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். அதை விட நான் கம்மியா அட்டன் பண்ணிருக்கேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு போக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப யாராலையுமே கட் ஆஃப் இவ்வளவுதான் அப்படிங்கறத நாம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சோ நடந்து முடிஞ்ச எக்ஸாம் வச்சு குட் அட்டெம்ப்ட் வந்து 60க்கு மேல அட்டன் பண்ணிருந்தாலே அது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ப்ரீவியஸ் ஷிப்டோட கொஸ்டின் எத்தனை ரிப்பீட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 கொஸ்டின் வரைக்கும் ப்ரீவியஸ் ஷிப்டோட கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிச்சிருக்கும் போது ஓவராலா 7 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருக்க முடியும். நீங்க லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரும் சேர்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 13-15 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருக்கலாம். இந்த லாஸ்ட் மினிட்ல இதை மட்டுமே படிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who was the 52nd Chief Justice of Indiaன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா B.R. கவை, ஜஸ்டிஸ் B.R. கவை. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. கண்ட்ரோல் பிளஸ் டேபோட யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஷார்ட்கட் கீ இதோட யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்விட்ச் பிட்வீன் ஓபன் டேப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். என்னென்ன டேப் ஓபன் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கு நம்ம எப்பனாலும் எந்த டேபுக்குனாலும் போயிட்டு வந்துக்கலாம். அதுதான் கண்ட்ரோல் டேபோட யூஸ். அடுத்து விச் எலமெண்ட் நாட் பிரசன்ட் இன் புரோட்டீன். புரோட்டீன்ல எந்த எலமெண்ட் இல்லன்னு கேட்டிருக்காங்க. எது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ். அடுத்து ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப்டர் காசா. ஓகே, சோ இதோட ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. த வேர்ல்ட் ஆஃப்டர் காசா இதை எழுதினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா பங்கஜ் மிஸ்ரா. ஓகே, அடுத்த கொஸ்டின். when was NDMA constituted. ப்ரீவியஸ் ஷிப்டோட கொஸ்டின் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. NDMA என்னது? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 30th May 2005ல. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் விச் 5-year பிளான். சோ 5-year பிளான்ல இருந்து கொஸ்டின் வருதுன்னு சொன்னேன்னா இதே கொஸ்டின் ப்ரீவியஸ் ஷிப்ட்ல கேட்கல, பட் 5-year பிளான்ல இருந்து கொஸ்டின் வரும், படிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் விச் 5-year பிளான். பசுமை புரட்சி வந்து எந்த 5-ஆண்டு திட்டத்துல அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் எந்த 5-ஆண்டு திட்டத்தில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது? எதுல? 3வது 5-ஆண்டு திட்டத்துல பசுமை புரட்சி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. 1965ல வந்து என்னது? 3வது 5-ஆண்டு திட்டத்தின் போது 1965ல பசுமை புரட்சி வந்து தொடங்கியது. 3வது 5-ஆண்டு திட்டம் பாத்தீங்கன்னா 61ல இருந்து 66 வரைக்கும். அதுல இடையில 65ல பாத்தீங்க அப்படின்னா பசுமை புரட்சி வந்து என்ன பண்ணோம்? தொடங்கணும். மத்திய உணவு மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் சி சுப்பிரமணியன் தலைமையில் பசுமை புரட்சி வந்து தொடங்கியது. ஓகேவா? சோ 1965ல் லால் பகதூர் சாஸ்திரி வந்து இந்தியாவோட பிரதமரா இருந்தாரு. அப்போ பசுமை புரட்சி தொடங்கும் போது பிரதமரா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி. சோ இந்தியாவுல பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு நாம யார சொல்றோம்? MS சுவாமிநாதன். இவரதான் நாம பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்றோம். உலக லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா யாரு பசுமை புரட்சியின் தந்தை? நார்மன் போர்லாக். ஓகேவா? சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பசுமை புரட்சியின் தந்தை, இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான், கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். MS சுவாமிநாதன். உலக லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா நார்மன் போர்லாக். ஓகேவா? சோ அடுத்து அதே மாதிரி முக்கியமான 5-ஆண்டு திட்டங்கள் எல்லாமே நீங்க படிச்சுட்டு போங்க. ஃபர்ஸ்ட் 5-ஆண்டு திட்டம் பாத்தீங்கன்னா 1951ல இருந்து 56. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட லைவ் கிளாஸ்ல 5-ஆண்டு திட்டங்கள் பத்தி ஃபுல்லா நாம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, சோ இதை வந்து ஹெரால்ட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, விவசாயத்துக்கான வளர்ச்சி எவ்வளவு வந்து வச்சிருந்தாங்க, எவ்வளவு வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜையும் பாத்துக்கோங்க. 2வது 5-ஆண்டு திட்டம் 56ல இருந்து 61. ஓகே, சோ இதை வந்து மெகலோனபிஸ் மாடல் அப்படின்னு நாம வந்து சொல்லுவோம். இதோட முக்கியமானது தொழில்மயமாக்கல்,
தொழில்மயமாக்கல். ஓகே, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதோட மெயின் போக்கஸ் என்னது? தொழில்மயமாக்கல். அடுத்து 3வது ஐந்தாண்டு திட்டம் 61 இருந்து 66. ஓகே, சோ இது என்ன மாடல் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து இந்தியாவின் தன்னம்பிக்கை மற்றும் சுய உருவாக்கம் பொருளாதாரமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டது என்னது? 3வது ஐந்தாண்டு திட்டம். இதே மாதிரி ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்தையும் பாத்துக்கோங்க. ஓகே, 4வது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு? 5வது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு? சோ இது ரொம்ப முக்கியம். ஹரிபி கட்டோ, வறுமையை நீக்குதல் அப்படிங்கிறது 5வது ஐந்தாண்டு திட்டத்துல கொண்டு வந்தோம். 74 இருந்து 79 வரைக்கும் 5வது ஐந்தாண்டு திட்டம். ஓகே, சோ இதே மாதிரி ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டம் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட நோக்கம் என்னங்கிறத படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which crop was primarily targeted during the green revolution in India? Okay, பசுமை புரட்சியின் போது எந்த crop, எந்த பயிர் வந்து அதிகமான அளவு நாம இது பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட், கோதுமை. ஓகே, கோபாலகிருஷ்ண கோகலே ஃபவுண்டட் த. கோபாலகிருஷ்ண கோகலே எதை நிறுவினார்னு கேட்டிருக்காங்க. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. இதை நிறுவியவர் யாரு அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. டியூரிங் த ரைஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ஓகேவா, ஜெயினிசம் புத்திசமோட ரைஸ்ல அது வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல the sacred language that experienced decline was, என்ன மொழி வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட். எதோட இதுல? ஜெயினிசம் புத்திசம் வளர்ச்சி அடையும் போது எந்த லாங்குவேஜ் வந்து டவுன் ஆச்சு, டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட். Who were the 3 extremist leader? நம்ம படிச்சிருப்போம், சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. லால் பால் பால் அப்படிதானே? சோ லால் பால் பால். ஓகேவா? சோ 3 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் யாரு? 3 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் யாரெல்லாம்? லாலா லஜபதி ராய், அதனால லால்னு சொல்லுவோம். அடுத்து பால கங்காதர திலகர், பால்னு சொல்லுவோம். அடுத்து பிபின் சந்திர பால். ஓகே, சோ இவங்க தான் அந்த 3 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர். லால் பால் பால். ஓகேவா? சோ லால் பால் பால். ஓகே, இவங்க தான் அந்த 3 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர். இதுதான் இன்னைக்கு கேட்ட கொஸ்டின். ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இன் இந்தியா மேட் பை விச் கமிஷன்? ஓகேவா? சோ ஜட்ஜஸ் வந்து இந்தியால அப்பாயிண்ட் பண்றோம் இல்லையா? சோ அது வந்து எந்த கமிஷன் படி அப்பாயிண்ட் பண்றாங்க? ஓகே, சோ 121வது திருத்த சட்டம். ஓகேவா? the 121st amendment of the constitution, Article 124A has been added to the Constitution of India, which provides the National Judicial Appointments Commission. Actually, ஜட்ஜஸ் எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா NJAC. ஓகே, NJAC அப்படிங்கிறது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன். ஓகே, அடுத்து விச் டைப் ஆஃப் சாயில் இஸ் அசிடிக் இன் நேச்சர்? எந்த சாயில் வந்து அசிடிக் இன் நேச்சர்? ஓகே, சோ ரொம்ப அமிலத்தன்மை உடையதுன்னு கேட்டிருக்காங்க. எது? லேட்டரைட் சாயில். ஓகே, சோ லேட்டரைல்னா என்ன சொல்லுவோம்? செம்மண். ஓகே, செம்மண் தானே சொல்லுவோம். சோ which type of soil is acidic in nature? Laterite soil. In India, who has the authority to transfer the judges of high court? ஓகே, ஹை கோர்ட் ஜட்ஜஸ் டிரான்ஸ்பர் பண்றதுக்கான அந்த ஒரு உரிமை, ஒரு அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு. ஓகே, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணலாம்? ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ வந்து டிரான்ஸ்பர் பண்ணலாம். ஓகே, சோ யாரு வந்து அந்த அத்தாரிட்டி இருக்கு? ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ டிரான்ஸ்பர் பண்றதுக்கான அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கு. ஓகே, சோ அடுத்து பாருங்க, பயல் கப்பாடியா. ஓகே, சோ இதுதான் இன்னைக்கு கேட்ட கொஸ்டினோட ஆன்சர். பயல் கப்பாடியா இவங்க யாரு அப்படின்னா இந்தியன் பிலிம் மேக்கர். சோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆபீசர் டான்ஸ் ஆர்ட்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. ஓகே, ஆபீஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர், இதுதான் அதோட மீனிங். ஓகேவா? சோ இந்த அவார்டு வந்து யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயல் கப்பாடியாவுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து இந்தியன் பிலிம் மேக்கர். ஓகே, பிரான்ஸ் வழங்கிய இந்த ஆபீஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆர்ட் அண்ட் லெட்டர்ஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டது, யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா பயல் கப்பாடியா. ஓகேவா? திஸ் அவார்ட் bestowed by the French government. ஓகே, சோ யார் கொடுக்கறாங்க? பிரான்ஸ். ஓகே, பிரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து கொடுக்கறாங்க. Recognize her significant contribution to cinema and her role in fostering cultural exchange between France and India. ஓகே, சோ இந்த பிரான்ஸ் வழங்கிய ஆபீஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் இந்த அவார்டு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா பயல் கப்பாடியாவுக்கு. ஓகே, சோ இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் யாருன்னா பயல் கப்பாடியா. ஓகே, சோ இவங்களுக்கு மதிப்புமிக்க பிரெஞ்சு விருது வந்து வழங்கப்பட்டது. ஓகேவா? கலை மற்றும் கடிதங்கள் ஆணையர். ஓகே, சோ இந்த அவார்டு. ஓகே, சோ இந்த அவார்டு யாருக்கு? பிரான்ஸ் கவர்மெண்ட் யாருக்கு அவார்டு கொடுத்திருக்காங்கன்னா பயல் கப்பாடியாவுக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கும் போது அந்த மாதிரிதான் படிக்கணும். யாரு கொடுத்திருக்காங்க, யாருக்கு கொடுத்திருக்காங்க, இவங்க யாருங்கிறதையும் படிக்கணும். சோ இந்த பயல் கப்பாடியா யாருங்கிறதையும் படிச்சுக்கணும். இவங்க வந்து பொலிட்டீஷியனா இல்ல சினிமா துறையை சேர்ந்தவங்களா அப்படிங்கறதையும் சேர்த்து நீங்க வந்து படிச்சுக்கணும். ஓகே, அடுத்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் டிஸ்டிங்யூஸ்ட் பிட்வீன் த கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. டாசா மார்டின் பிட் இந்திய சட்டம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக மற்றும் அரசியல் செயல்பாடுகளை வேறுபடுத்தி காட்டியது. சோ எந்த வருஷம்? 1784. அஸ்ஸாமில் நடந்த
போலீஸ் என்கவுண்டர்களை விசாரிக்க அஸ்ஸாம் மனித உரிமைகள் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு. ஓகே, சோ இதுதான் நியூஸ். ஓகேவா? சோ இத பேஸ் பண்ணி என்ன கரண்ட் அஃபேர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் யாருக்கு ஆணை வழங்கியது அந்த என்கவுண்டர்களை விசாரிக்கிறதுக்கு? யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ஸாம்ல நடந்த அந்த என்கவுண்டரை விசாரிக்கிறதுக்கு அஸ்ஸாம் மனித உரிமைகள் ஆணையத்திற்கு. இதுதான் ஆன்சர்ல இருந்துச்சு. ஓகேவா? அஸ்ஸாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், AHRC அப்படின்னு ஆப்ஷன்ல இன்னைக்கு இருந்திருக்கும். ஓகே, சோ இந்த AHRCக்கு ஆர்டர் போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். என்னன்னா அந்த என்கவுண்டர்களை விசாரிக்கிறதுக்கு, அஸ்ஸாம்ல நடந்த என்கவுண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்கவுண்டரை விசாரிக்கிறதுக்கு AHRC அஸ்ஸாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஆர்டர் போட்டது யாரு அப்படின்னா உச்ச நீதிமன்றம். ஓகே, சோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் டேஷ் டு ப்ராப் அலிஜ்ட் ஃபேக் போலீஸ் என்கவுண்டர்ஸ் இன் அஸ்ஸாம். சுப்ரீம் கோர்ட் யாருக்கு அஸ்ஸாம்ல நடந்த அந்த ஃபேக் போலீஸ் என்கவுண்டர்ஸ விசாரிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டுச்சுன்னு கேட்டிருக்காங்க. யாருக்குன்னா AHRCன்னு சொல்லுவாங்க, அஸ்ஸாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு. ஓகே, கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, ஜெயினிசம் அண்ட் புத்திசம் போத் அரோஸ் இன் டேஷ் செஞ்சுரி. ஓகே, சோ ஜெயினிசம் புத்திசம் எந்த செஞ்சுரியில வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சதுன்னு கேட்டிருக்காங்க. 6th century BCE. Which mountain formed by sedimentary rocks? Okay, sedimentary rocks வச்சு ஃபார்ம் ஆன மவுண்டைன்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹிமாலயாஸ் அண்ட் ஆன்டிஸ். Which state is famous for யக்ஷாகானா? ஓகே, யக்ஷாகானா டான்ஸ். ஓகே, யக்ஷாகானா டான்ஸ். இதுக்கு கூட நான் கோட் வேர்டு சொல்லி கொடுத்திருந்தேன். நம்ம லைவ் கிளாஸ்லயும் சரி, நம்ம யூடியூப்லயும் ஸ்டாட்டிக் ஜிகே டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த டான்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு கோட் வேர்டு யாஷை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது நடிகர் யாஷை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா KGF படத்தோட ஹீரோவோட நேம் எல்லாருக்கும் தெரியும், யாஷ். அப்படிதானே? சோ அவர் KGF படம் கர்நாடகாவோடது. அப்படிதானே? சோ கர்நாடகா பிலிம். ஓகேவா? சோ கன்னடா பிலிம் அதுதான் அப்படியே எல்லா மொழியிலையும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இது பண்ணாங்க. சோ KGF அந்த ஹீரோவோட நேம் யாஷ். அப்போ அவரு கர்நாடகாக்காரரு. அப்ப யக்ஷாகானா டான்ஸ் எந்த ஸ்டேட்டோடது அப்படிங்கிறதுக்கு கர்நாடகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்லியிருந்தேன். அப்படிதானே? நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட லைவ் கிளாஸ்ல நம்ம பாத்திருந்தோம் யக்ஷாகானா டான்ஸ். ஓகே, சோ இது எந்த ஸ்டேட்டோட டான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. சோ கன்னட ஆக்டர் யாஷை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, யக்ஷாகானா டான்ஸ் எங்க உள்ள டான்ஸ்? கர்நாடகால இருக்கக்கூடிய டான்ஸ். ஓகே, who among the following was given the title of புர்கான் உல் முல்க் பை த முகால் எம்பரர்? முகாலய பேரரசரால் கீழ்கண்டவர்களில் யாருக்கு புர்கான் உல் முல்க் என்ற பட்டம் வழங்கப்பட்டது? யாருக்கு புர்கான் உல் முல்க் பட்டம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சதத் அலிகான், முகாலய பேரரசர். ஓகே, ஹிஸ்டரியில உள்ளது. ஓகே, முகாலய பேரரசர் முகாலய பேரரசர்கள் யாருக்கு புர்கான் உல் முல்க் பட்டம் கொடுத்திருக்காங்கன்னா சதத் அலிகான். ஓகேவா? எப்போ? 1722. ஓகே, வருஷமும் சேர்த்து படிச்சுக்கோங்க. The 17th edition of the India-Mongolia Joint Military Exercise. Okay, Nomadic Elephant. எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க நொமாடிக் எலிபென்ட். நம்ம இந்தியா யாரு கூடலாம் கூட்டு ராணுவ பயிற்சி வச்சிருக்கோமோ அந்த எல்லா கண்ட்ரியுமே நீங்க படிச்சுக்கணும். யூத் அபியாஸ் யாரு கூட, வஜ்ரா பிரகார் யாரு கூட, இந்த மாதிரி என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கோ எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். அது நாவலா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிலிட்டரியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க படிச்சுக்கணும். ஓகே, சோ இதுல நொமாடிக் எலிபென்ட் பாத்தீங்க அப்படின்னா யாரு கூட, அந்த நேமே வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? நொமாடிக் எலிபென்ட் மங்கோலியா. ஓகே, இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கூட்டு ராணுவ பயிற்சிக்கு நேம் தான் நொமாடிக் எலிபென்ட் எக்ஸசைஸ். ஓகே, இது எத்தனாவது எடிஷன்? இப்போ 2025ல உள்ளது 17th எடிஷன். இது எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியா மங்கோலியா ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் நொமாடிக் எலிபென்ட் எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. உலன் பட்டர் மங்கோலியால. ஓகே, உலன் பட்டர் மங்கோலியா. ஓகே, சோ உலன் பட்டர் மங்கோலியாவோட கேபிட்டல் படிக்கும் போது கோட்வேர்ட் சொல்லி கொடுத்திருக்கேன், மங்கோலியா. ஓகே, சோ மங்கோலியா போடும்போது உள்ள ஸ்வெட்டர் போட்டுக்கணும்னு. சோ மங்கோலியாவோட கேபிட்டல் தான் உலன் பட்டர். ஓகே, சோ அப்போ நொமாடிக் எலிபென்ட் எக்ஸசைஸ் எத்தனாவது எடிஷன்ங்கிறத பாத்துக்கோங்க. அடுத்த ஷிப்ல எத்தனாவது எடிஷன் கூட கேட்கலாம். ஓகே, எப்ப இருந்து எப்ப வரை நடந்திருக்கு? மே 31ல இருந்து ஜூன் 13 வரைக்கும் நடந்திருக்கு. நம்ம கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்லயும் இந்த கொஸ்டின் கொடுத்திருக்கோம். In Kerala, shower of flowers specifically refers to the blossom shower which is associated with dash cultivation. Okay, so இன்னைக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா shower of flowers என்ன கல்டிவேஷன், என்ன பயிரிடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. காஃபி. ஓகேவா? சோ இது எங்க பயிரிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால. எந்த ஸ்டேட்னு கேட்கல. ஷவர் ஆஃப் ஃபிளவர்ஸ் அப்படிங்கிறது என்ன பயிரிடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. காஃபி. ஓகே, அடுத்து முகமது சலாக் ஆஃப் லிவர்பூல். ஓகேவா, has been named the Football Writers Association Footballer of the Year 2025.
ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் 2025 யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க. யாருக்குன்னா முகமது ஷாவுக்கு. யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபுட்பால் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் 2025 யாருக்கு கிடைச்சிருக்கு? முகமது சலாக்கு கிடைச்சிருக்கு. கொடுத்தது ஃபுட்பால் ரைட்டர்ஸ் அசோசியேஷன். ஓகேவா? அடுத்து சோ இவர் வந்து 3rd டைம் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த அவார்டு. இவர் 3வது தடவை வாங்கியிருக்காரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Hungary, Burundi and Philippines are the only countries to have withdrawn their membership from ICC. ICC ல இருந்து தன்னோட மெம்பர்ஷிப்பை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்ட கண்ட்ரிஸ் எது அப்படின்னு இன்னைக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐசிசினா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். இதுல இருந்து யாரெல்லாம் வித்ட்ராவல் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹங்கேரி, புராண்டி அண்ட் பிலிப்பைன்ஸ். இந்த 3 கண்ட்ரியும் இப்ப ரீசெண்டா ஐசிசில இருந்து என்ன ஆயிருக்காங்க? வித்ட்ரா ஆயிருக்காங்க. ஓகே, யாருக்கு ஆர்டிஐ பொருந்தும்? ஹூ இஸ் த ஆர்டிஐ அப்ளிகபிள் டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஆர்டிஐ அப்ளிகபிள் டு யாருக்கு? ஆல் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். ஓகேவா? சோ சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் இந்த பப்ளிக் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா? சோ கவர்மெண்ட் பாடிஸ். ஓகே, சென்ட்ரல், ஸ்டேட், ஆல் எல்லா லோக்கல் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே ஆர்டிஐ வந்து அப்ளிகபிள். ஓகே ஓகே, சோ இதுதான் இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் சிபிடி 1ல ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஏற்கனவே நம்ம வந்து 20 ஆகஸ்ட் ஷிஃப்ட் 2 and 3யோட கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. சோ இந்த கொஸ்டின்ஸ் அது போக இன்னைக்குள்ள ஷிஃப்ட் 2 and 3யோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு மொத்தமா ஒரே வீடியோல நாம வந்து பாத்துரலாம். ஓகேவா? சோ அது எல்லாத்தையும் நான் மொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பாத்துரலாம். ஓகே, இந்த வாரம் சாட்டர்டே சண்டே பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு வந்து எக்ஸாம் இருக்காது. அடுத்த மண்டே தான் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் டேட்ஸ் எல்லாமே பாத்துக்கோங்க. சோ இந்த எக்ஸாம் இல்லாத டைம்ல இந்த பெண்டிங் இருக்கக்கூடிய அந்த ஷிஃப்டோட அனாலிசிஸ் பிளஸ் ஜிகே எல்லாத்தையும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது வரைக்கும் ஆகஸ்ட் 7ல இருந்து உங்க ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு 60 மார்க் 65 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா இந்த அனாலிசிஸ் பிளஸ் அதுல கேட்ட ஜிகே கொஸ்டின் எல்லாம் படிக்கும்போது கண்டிப்பா ஒரு 70 மார்க் கிட்ட நீங்க வாங்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் கிடைக்கும். ஏன்னா 1 மார்க் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 1/4 மார்க் 0.25ங்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த 0.25ல நம்ம ரேங்க் எவ்வளவு முன்ன போவோம், எவ்வளவு பின்ன வரும், 0.25 கம்மி ஆயிட்டோம் அப்படின்னா எவ்வளவு ரேங்க் பின்னாடி போயிருவோம், அதே 0.25 அதிகமா எடுக்கும்போது எவ்வளவு ரேங்க் முன்னாடி போவோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப 5 மார்க் ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கும்போது 5 மார்க், கரண்ட் அஃபேரும் சேர்த்து படிக்கும்போது 15 மார்க். அப்ப எவ்வளவு ரேங்க் முன்னாடி போகுங்கிறத பாத்துக்கோங்க. அதனால இது வரைக்கும் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யூடியூப்ல அப்டேட் பண்ணிட்டோம். இதோட பிடிஎஃப் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ், நம்ம சிஏ பிடிஎஃப் கோர்ஸ், அதே மாதிரி நம்ம என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் இது எல்லாத்துலயும் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம ஆப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா அனாலிசிஸ் வந்து வீடியோ கொடுக்க கூடாது ஆக்சுவலா. ஆனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளுமே நிறைய தடைகள் எல்லாம் மீறி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய இதுல வந்து அனாலிசிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆர்ஆர்பில இருந்தே சொல்லியிருக்காங்க நடக்கக்கூடிய எக்ஸாமோட அனாலிசிஸ் வந்து கொடுக்க கூடாதுன்னு. பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அனாலிசிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல மொத்தமா அனுப்புவாங்க இந்த டாபிக்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னு. சோ அதுல இருந்து அதை ஒரு கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நியர்லி 2 hours ஆகிரும். ஒரு ஷிஃப்டோட அந்த கொஸ்டின்ஸ் அந்த ஹிண்ட் எல்லாமே கேட்டு அதை கொஸ்டினா ரெடி பண்ணி நம்ம கொண்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா 2 hours கிட்ட டைம் எடுக்கும். ஓகே, அப்போ 3 ஷிஃப்ட் ஒரு நாளைக்கு இருக்குன்னா எவ்வளவு டைம் அதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும்னு பாருங்க. அதனால கிடைக்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. படிங்க, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 60 மார்க் எடுக்கிறீங்கன்னா பார்டர்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த அனாலிசிஸ் எல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா 5 மார்க் கிடைக்கும் போது நமக்கு கட் ஆஃப் விட அதிகமான மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இன்னும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நான் லாஸ்ட் 6 to 8 months கரண்ட் அஃபேர் படிக்கணும் மேடம். அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் நான் கரண்ட் அஃபேர் படிக்கணும். நான் எப்படி படிக்க ஆரம்பிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல சிஏபிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜனவரி 2024ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல இருக்கும். பிளஸ் இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களோட கரண்ட் அஃபேரும் இதுல ஆட் பண்ணுவோம். இதோட ஃபீஸ் வந்து 499. ஒரு டைம் நீங்க கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும்.
நீங்க நியூஸ் பேப்பர் எதுவுமே படிக்க வேண்டாம். எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி தொகுத்து தான் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியாதவங்க CAPDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இப்பதான் மேம் குரூப் டிக்கு படிக்க போறேன், இப்பதான் SSC எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கேன், இப்பதான் ரயில்வே எக்ஸாமுக்கே நான் படிக்க உள்ள வந்திருக்கேன், பேங்க் எக்ஸாமுக்கு இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்பதான் ஓவராலா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்றேங்கிற ஸ்டூடெண்ட், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். இப்ப ரீசெண்டா RRB குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச், SSC MTSக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பேங்க் PO அண்ட் கிளர்க்குக்கான கிளாஸஸ் எல்லாமே இப்ப நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, இப்ப ரீசெண்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்க நியூ பேட்சஸ் பாத்தீங்கன்னா SBI அண்ட் IBPS கிளர்க்குக்கான நியூ பேட்ச், RRB குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0, SSC MTSக்கான செலக்ஷன் பேட்ச் 2.0, டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான பேட்சஸ், இது எல்லாமே நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய பேட்சஸ். எவ்ரி வீக் சாட்டர்டே பிளான் கொடுத்துருவோம். அந்த பிளான் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். படிக்கிறதுக்கான மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா, நம்ம ஆப்பை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க வந்து லேப்டாப்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், உங்களோட மொபைல் போன்லயும் கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதே இது எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 499 பே பண்ணுங்க. அதே மாதிரி MTSக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஒவ்வொரு ஷிப்டோட அனாலிசிஸையும் பார்த்துட்டு போங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.